இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை, இயேசுவே உமக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆராதனை செய்கிறோம், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். அதிராஜன் அன்பான தேவா, ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ராஜாதிராஜன் அன்பான தேவா, ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். சாலமோனின் ஞானம் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலும், நான் சொல்வதை அப்படியே திரும்பி சொல்லுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் உன் மக்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தினேன், மேன்மைப்படுத்தினேன். எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்துலையும் நீர் அவர்களுக்கு துணை புரிய தவறவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நீ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் மக்களை உயர்த்தி மேன்மைப்படுத்திரே. எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்துலையும் நீர் அவர்களுக்கு துணை புரிய தவறவில்லை. அதனை செய்கிறேன் நான் ஆராதனை
நன்றி. இயேசுவுக்கே மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஹல்லேலூயா, இயேசுவுக்கே நன்றி. ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் அவரை ஆராதிக்க ஒரு அருமையான இந்த சுதந்திர தின விழாவிலே அப்பா, இதோ நாட்டின் சுதந்திர தின விழாவிலே எங்களை உங்களுடைய தாய் வீட்டுக்கு அழைத்தீரே, உமக்கு நன்றி. உங்களுடைய தாய் வீட்டிலே அழைத்து உண்மை ஆராதிக்க வைக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் ஏறெடுக்கின்ற ஆராதனைகள், ஜெப வழிபாடுகள், சோத்திர பலிகள், திருப்பலிகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. செய்தி கொடுக்கின்ற தந்தையர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. செய்தி கொடுக்கின்ற சாமியார் ஆண்டவரே, பெரியவரையும் சிறியவரையும் நிறைவாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய தலைமை குருவை ஆசீர்வதிங்கப்பா. செய்தி கொடுக்கின்ற சாமியார் ஆசீர்வதிங்கப்பா. அந்த தந்தையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த ராணி வேலைமானி வந்திருக்காங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. இதோ இந்த பிள்ளை, இந்த மகள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திராண்டவரே, ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியம் நடக்குமா? இயேசுவின் ஆடைகளின் வில்மை தொட்டால் போதும் நான் சுகமடைவேன் என்று சொல்லி அந்த பெரும்பால் உள்ள பெண் 12 ஆண்டுகளாக ரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட பெண்ணுடைய ஜெபத்தை கேட்டீரப்பா. அவள் உன்னுடைய ஆடைகளின் வில்மை தொட்டால் சுகமடைவேன் என்ற விசுவாசம். அவளுக்கு எத்தனையோ பயம் இருந்திருக்கலாம். நான் ஒரு புறவினத்தாளாயே, நான் ஒரு வீட்டு இனத்தை சேர்ந்தவளாயிட்டு என் ஆண்டவரை நான் தொட அவர் சம்மதிப்பாரா என்று மனதில் நினைத்திருக்கலாம். சீடர்கள் அகற்றுவார்களோ என்று பயந்திருக்கலாம். மக்கள் கூட்டம் அநேகமாக இருக்கிறது என்று பயந்திருக்கலாம். இயேசு ஒருவேளை என்னை தண்டிப்பாரோ என்று பயந்திருக்கலாம். இயேசு என்னை மன்னிப்பாரோ என்று பயந்திருக்கலாம். ஆனால் எத்தனை பயங்களுக்கு மத்தியிலே அந்த பெண்மணி தைரியமாக நான் ஆண்டவரின் ஆடைகளை தொட்டால் நான் சுகமடைவேன் என்று சொல்லி விசுவாசித்தாளே. இதோ அந்த விசுவாசம் உன்னை குணமாக்கிட்டு என்று சொன்னவரே, விசுவாசத்தினால் நீதிமான் கிடைப்பான் என்று சொன்னவரே, இதோ இங்கே வந்து கூடியிருக்கின்ற இந்த மகளினுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 82:1 சொல்லுகிறது. நான் சொல்வதை அப்படியே திருப்பி சொல்லுங்கள். தெய்வீக சபையில் கடவுள் எழுந்திருக்கின்றார். தெய்வங்களிடையே அவர் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார். தெய்வீக சபை. ஆமென். தெய்வீக சபையிலே உன்னுடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா, வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. நீங்கள் தான் அப்பா, நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்கள் தெய்வீக சபையில் எழுந்திருக்கிற ஆண்டவரே, நற்கருணை பிரசன்னத்தில் எழுந்து நிற்கும் ஆண்டவரே. எங்களுக்கு நீதி தீர்ப்பு வழங்கு ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு சுகம் அடையணும் அப்பா. சுகம் தரோம் ஆண்டவரே, சுகம் தாரோம் ஆண்டவரே. சுகம் தருவதற்காக நன்றி, தருவதற்காக நன்றி. விசுவாசத்தில் மான் இளைப்பா, சுவாசை பதறாதே. சங்கீதம் 81:8 இப்படியாக சொல்கிறது. சங்கீதம் 81:8 வாசிப்போமா? என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள்,
நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். எச்சரிக்கை விடுகின்றேன். இஸ்ரேலே, நீங்கள் எனக்கு செவிசாய்த்தா நீங்களுக்கு செவிசாய்த்தா எவ்வளவு நலமாய் இருக்கும். நீங்கள் எனக்கு செவிசாய்த்தா எவ்வளவு நலமாக இருக்கும். ஆண்டவரே, நீங்கள் தெய்வீக சபை பிரசன்னமாக இருக்கிறே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வருகின்றவரையும் வரப்போகிறவர்களையும் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. துணையாக வருவி இறையானமையும் இறையானத்தையும் நிறைவாய் என்னை பொழிந்தருளும். வல்லமையும் நிறையானத்தையும் நிறைவாய் என்னை பொழிந்தருளும். வாரும் வாருமே என் நினைவாய் வாருமே. வாரும் வாருமே என் நினைவாய் வாருமே. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவரே, ஆண்டவரே, என் மதிக்கேடு உமக்கு தெரியும். கடவுளே, கடவுளே, மதிக்கேடு உமக்கு தெரியும். மதிக்கேடு உமக்கு தெரியும். என குற்றங்கள் உமக்கு மறைவா இல்லை. என் குற்றங்கள் உமக்கு மறைவானதே இல்லை. ஆண்டவரே, படைகளை தலைவரே, உமக்காக காத்திருப்போ. என்னை வெட்கம் வராதபடி செய்யும். உமக்காக காத்திருப்போ. என்னால் வெட்கம் வராது செய்யும். இஸ்ரேலின் கடவுளே, இஸ்ரேலின் கடவுளே, உம்மை நாடி தேடுவர்களுக்கு என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும். உம்மை நாடி தேடுவர்கள் என் பொருட்டு மானக்கேடு அடையாதபடி செய்யும். அந்த கடவுளே, என்னை மதிக்கேடு உமக்கு தெரியுமே. என்னை குற்றங்கள் உனக்கு மறைவானதும் இல்லை. தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவுக்கே புகழ். சங்கீதம் 69:17 இப்படியாக சொல்லுகிறது. உமது முகத்தை அடியேனுக்கு மறைக்காதேயும். உன் முகத்தை அடியேனுக்கு மறைக்காதேயும். உமது முகத்தை அடியேனுக்கு மறைக்காதேயும். நெருக்கடியான நிலையில இருக்கிறேன். நெருக்கடியான நிலையில இருக்கிறேன். என் மன்றாட்டுக்கு வேற பதிமொழி தாரும். ஆண்டவரே, எனக்கு பதில் மொழி தாரும். உன் பேரும்ப நன்மை நிற்குது. உன் பேரிறக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் இடிவும் வெட்கக்கேடும் மானக்கேடும் உமக்கு தெரியும். என் பகைவர்
அனைவரும் முன்னிலையில் முன்னிலையில் இருக்கின்றன. இருக்கின்றன. ஹல்லேலூயா. படி சொல் இதயத்தை விலகுகின்றது. மிகவும் வருந்துகிறேன். ஆறுதல் அளிப்பதற்காக காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. கேட்டதற்காக தேடினேன். யாரையும் காணவில்லை. ஹல்லேலூயா. 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 உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உன் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுதல் செய்யும். தூயராவியே உன் பிரசன்னத்தை உன் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுதல் செய்யும். ஆளுதல் செய்யும். ஆளுதல் செய்ய ஆண்டவரே. ஆளுதல் செய்ய ஆவியானவரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். கடவுளை ஆழ்ந்து புகழ்ந்து பாடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. சங்கீதம் 106:48 இப்படி சொல்லுகிறது. இஸ்ரவேல் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியா புகழ் பெறுவராக. இஸ்ரவேல் கடவுளான ஆண்டவரே ஊழி ஊழியா புகழ் பெறுவராக. மக்கள் அனைவரும் ஆமென் என்று சொல்வாராக. மக்கள் அனைவரும் ஆமென் என்று சொல்வாராக. ஆனே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரன்பு பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்று உள்ளது அவர் பேரன்பு. குருவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே, இன்னும்
இஸ்ரேல் கடவுளான ஆண்டவர் ஆண்டவர் ஊழி ஊழியாய் ஊழியா புகழப் பெறுவாராக. புகழப் பெறுவாராக. ஊழி ஊழியாய் ஊழியா புகழப் பெறுவாராக. புகழப் பெறுவாராக. மக்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் ஆமென் என சொல்வார்கள். ஆமென் என்று சொல்வார்கள். மக்கள் அனைவரும் ஆமென் என சொல்வார்கள். ஆமென் என்று சொல்வாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆஹா. ஆஹா. அல்லேலூயா. ஆஹா. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 117 சொல்கிறது, சிலர் தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு தீய நெறிகளை முன்னிட்டு சிலர் சில தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு போர்களுக்கு உள்ளாயின. போர்களுக்கு உள்ளாயின. சில சில தங்கள் தீய நெறிகளை முன்னிட்டு தீய நெறிகளை முன்னிட்டு தீய நெறிகளை முன்னிட்டு நோய்களுக்கு உள்ளான. நோய்களுக்கு உள்ளான நோய்களுக்கு உள்ளாயின. நுள்ளாயின. அவர்களுடைய அவர்களுடைய தீச்செயல்களின் பொருட்டு தீச்செய்கள் பொருட்டு துன்பங்களுக்கு துன்பங்களுக்கு உள்ளாயின. உள்ளாயின. அவர்களுடைய அவருடைய தீச்செயல்களின் பொருட்டு தீச்செயலில் பொருட்டு துன்பங்களுக்கு உள்ளாயின. உள்ளாயின. அதனை செய்கிற நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். இஸ்ரேல் கடவுளான ஆண்டவர் ஊழி ஊழியா புகழ் பெறுவராக. இஸ்ரேல் கடவுளா ஆண்டவர் ஊழி ஊழியா புகழ் பெறுவராக. மக்களும் ஆமென் என்று சொல்வார்கள். ஆமென் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. 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 நமக்கு ஆமென். நம்முடைய சோதனை நேரங்களில் நமக்கு ஜெயமாய் இருக்கிறவர். ஆமென். நம்முடைய பலவீன நேரங்களில் நமக்கு பலனாய் இருக்கிறவர். நம்முடைய தீய நெறிகளை முன்னிட்டு நாம் பல நோய்களுக்கு உள்ளாய் இருக்கிறோம். நம்முடைய தீய செயல்களை முன்னிட்டு பல துன்பங்களுக்கு உள்ளாய் இருக்கிறோம். ஆமென். அப்பா வீண நேரங்களே கண்டு என் பலமானிரே. என் சோதீன நேரங்களே கர்த்தர் பலமானிரே. என் சோதனை நேரங்களே கர்த்தர் பலமானிரே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே அன்றென்று துணையே. ஆராதனை உமக்கே.
அப்பா பிதாவுக்கே ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றென்று ஆராதனை உமக்கே. அப்பா பிதாவே என்றென்று ஆராதனை உமக்கே. சங்கீதம் 107:28 இப்படியாக சொல்கிறது. தம் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அல்லேலூயா, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, நம்ம மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். அல்லேலூயா, அவர் சமூகத்தில் உட்காரும்போது அவர் உன்னோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா, உனக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, தேவைகளை சந்திப்பதற்காகவே இங்கே பிரசன்னமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிற தேவனை பார்த்து ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். நான் ராஜனுக்கு அன்பான தெய்வம் ஆராதனை செய்கிறேன். நான் ஆராதனை செய்கிறேன். நெருக்கடியான வேளையில, நம்முடைய நெருக்கடியான நேரத்தில் அவனை பார்த்து பேசும்போது, அவனை பார்த்து கேட்கும்போது அவர் நமக்கு பதில் தருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். சகோதரி ராணிமா இது அவ்வளவு தூரத்திலிருந்து ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கிறார். ஆமென். பெரிய நம்பிக்கையோடு தன்னுடைய உடலில் உள்ள அத்தனை புண்கள் சுகம் அடைய வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு. ஆமென். ஆண்டவரே, நீர் அந்த மகளை தொடுங்கப்பா. தலைமுதல் ஆமென், போவதற்காய் நன்றி. ஆமென், சுகம் தருவதற்காய் நன்றி. ஆமென். பெரும்பாலும் உள்ள பெண், நான் உங்களுடைய ஆடைகளின் விளிம்பை தொட்டால் சுகமடைவேன் என்று சொன்னேன். நம்பின மகளை உன் நம்பிக்கை குணமாயிற்று என்று சொன்னேன். இதோ இந்த மகள் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். நன்றி சாமி. மீன் கண்களே காண வேண்டுமே, இயேசுவே உன்னை நானா காண வேண்டுமே. தொடுமேன் காதுகளே
தொடுமே ஆன்மாவே உன்புகழ் காண வேண்டுமே இயேசுவே உன் குரலே காண வேண்டுமே தொடுமே எனதினிலே மனம் பொங்கல் ஆற வேண்டுமே இயேசுவே போன பொங்கல் ஆற வேண்டுமே என் பாதத்திலே உன் மொழி கேட்க வேண்டுமே தொடுமேன் கால்களிலே உன் வழி நடக்க வேண்டுமே இயேசுவை உன் வழி நடக்க வேண்டுமே தொடுமேன் ஆண்டவரே தொடுமே ஆண்டவரே ஆமே அப்பா தொடுங்கப்பா ஏசப்பா தொடுங்கப்பா தொடுங்கப்பா அப்பா ஸ்தோப்பனே ஸ்தோத்திராண்டவரே அப்பா அப்பா உச்சம் தலை வரலையப்பா சொலை வரலே உள்ளங்கால் வரே தொடுங்கப்பா நீங்கள் தொடுங்கப்பா கண்களை தொடுங்கப்பா உம்முடைய கண்கள் அப்பா பிரகாசமாக இருப்பது போல என் கண்கள் ஒளிவூட்டு பெறுவதாக உம்முடைய கண்கள் இந்த ஏழை கூவி அழைத்தா உம்முடைய கண்கள் உன்மீது இருப்பதனால் ஏழை இறக்கிறதுக்கு பாத்திரமான இருக்கிறேன் நீ இறங்கும் ஆண்டவரே என் மீது இறங்கும் ஆண்டவரே என் இறங்கு போவதாக்கா என் ஆக கண்களை திறப்பதற்காக என் உள்ளத்தை தொடுவதற்காக என் மனதை தொடுவதற்காக என் செவிகளை தொடுவதற்காக என் நான்குகளை தொடுவதற்காக என் கைகளை தொடுவதற்காக என் கால்களை தொடுவதற்காக ஏதோ இந்த பெருமாளோட பெண் உன்னுடைய ஆடைகளை விளிம்பை தொட்டாலே தொட்ட உடனே நான் சுகம் பெறுவேன் விசுவாசித்தாங்க விசுவாசித்தினா உம்முடைய உடலில் இருந்து வல்லமை இறங்கிட்டு அப்படியாப்பட்ட வல்லமை உம்முடைய வார்த்தை வழியாக எங்களுக்கும் இறங்கட்டும்ப்பா இறங்குமாப்பா இறக்கத்தே தேவன் இப்பதுதான் உள்ளத்தை வாங்கி ஐயா உன் சித்தம் செய்வதற்போ இதயத்தில் ஏக்கமையா செய்யா உம்மை தானே இருப்பவே செய்யா உம்மை தானே என் சொல்லே இருப்பகிறே உன் சித்தம் செய்வதென்பா இதயத்தில் ஏக்கமையா. சங்கீதம்
118 6 இப்படியாக சொல்கிறது. ஆண்டவர் என் பக்கம் இருக்க, ஆண்டவர் என் பக்கம் இருக்க, ஆண்டவர் என் பக்கம் இருக்க, ஆண்டவர் என் பக்கம் இருக்க, நான் ஏன் அஞ்ச வேண்டும்? ஆண்டவர் என் பக்கம் இருக்க, நான் ஏன் அஞ்ச வேண்டும்? ஆண்டவர் என் பக்கம் இருக்க, நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதன் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவரே என் பக்கம் உள்ளார். எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்பவருக்கு ஏறுவதே கண்ணார காண்பேன். மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறது போல ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். பாயிடுமே வானமும் பூமியும் ஒளிந்திடுவே ஒளியாதையா என் வாழ்வரே ஒன்றிருப்பே நாயதையா உன் வாழ்வையே என்னாலுமே நன்றிருப்பே என் ஏசையா. கனீன நேரங்களே கர்த்தரின் பெலமானிரே என் சோதனை நேரத்திலே கர்த்தரின் ஜெயமானிரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அப்பா பிதாவே என்றென்றைக்கு நீரே ஆராதனை செய்தே. அப்பா பிதாவே என்றென்றைக்காவே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு மாத்திரம் புகழ். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததா அவர்களை விடுவிப்பே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததா அவர்களை விடுவிப்பே. அவர்களை என் பெயரே அறிந்துள்ளதா அவர்கள் என் பெயரை அழிந்து உள்ளதா அவர்களை பாதுகாப்பேன் பாதுகாப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதா அவர்களை பாதுகாப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானே உன் கடவுள். ஹல்லேலூயா. கடவுள் முடியுமா என் மக்களே துன்பங்கள் கண்டே
ஹல்லேலூயா அல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். அவர்கள் என் மீது அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அம்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்களை விடுவிப்பேன். அவர்களின் பெயரை அவர்கள் பேரை அறிந்து உள்ளதா அவர்கள் பாதுகாத்து பாதுகாப்பின் இறைவன். திருப்பாடல் 20 அழகாக சொல்கிறது. உன் மனம் விரும்புவதை உன் மனம் விரும்புவதே அவர் உமக்கு தந்துருளார். உன் மனம் விரும்புவதை உன் மனம் விரும்புவதே அவர் உமக்கு தந்துருளாக. திருப்பாடல் 20 4 அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஹல்லேலூயா. திருப்பாடல் திருப்பாடல் 20 4 உன் மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருளாக. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்கள் பதிலளிப்பார். அவர்கள் துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களுடைய துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்பி வைத்து அவர்களை பெருமைப்படுத்தி உன் மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருளாக. உன் மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்துருளாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம் செயல்களில் எத்தனை மேன்மையானது. ஆண்டவரே உம்முடைய செயல்கள் எத்துணை மேன்மையானது. எண்ணங்கள் எத்துணை ஆழமானது. எண்ணங்கள் எத்துணை ஆழமானது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். உடைந்த பாத்திரம் நான் எதுக்கு உதவாதவன். ஒரு குழந்த பாத்திரம் தான். குழந்தை பாத்திரம் தான். விரும்பாத பாத்திரம். ஹல்லேலூயா. பாத்திரம் நான் எதுக்கும் உதவாதேன். உடைந்த பாத்திரம் தான் எதுக்கும் உதவானவன். குழைந்த பாத்திரம் தான் எனக்கு உதவாதவன். குழைந்த பாத்திரம் தான் எதுக்கு விரும்பாதவன். குழைந்த பாத்திரம் தான் எனக்கு விரும்பாதவன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டுடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய நீதியின் கரத்தால் நீதியின் வலக்கரத்தால் நம்மை தாங்கக்கூடிய தேவன். இதோ நற்கருணை பிரசன்னத்திலே உயிருள்ள தேவன் உயிரோடு வீற்றிருக்கிறார். உண்மையாய் ஆமென். இயேசுவே ஆமென் ஆமென் தரிசனத்தை காண ஆமென். அவருடைய தரிசனத்தை காண வேண்டும் என்றார். உண்மையுள்ள உள்ளத்தோடு அவரை அணுகி வரும் பொழுது அவர் உனக்கு பிரசன்னமாயிருப்பார். ஆமென் பிரசன்னமாயிருப்பார். ஆமென். இயேசுவே இயேசுவே ஆமென் ஆமென்.
ஆமேன் ஆமேன் வெளியில சிதற வெட்டினா நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. ஆமேன் அந்த கதிர் பாத்திரத்திலிருந்து வருகின்ற அந்த கதிர் நம் மீது அப்படியே சுடராய் வரும் பொழுது இங்கிருந்து நீ போகும் பொழுது முகமலர்ச்சியோடு ஆமேன் ஆமேன் போகும்பொழுது ஒரு பிரசன்னமாய் போவார். ஆமேன் இங்கிருந்து போகும்போது முகம் பிரகாசமாய் இருக்கும். ஆமேன் அவருடைய பிரகாசம் நம் முகத்தின் மீது ஒளி விடும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசமாக ஆமேன் நோயிலிருந்து விடுதலை தருவார். ஆமேன் கவலைகளை மாற்றுவார். ஆமேன் கண்ணீரை துடைப்பார். ஆமேன் கண்ணீரை நாட்கள் ஒளிந்து போகும். ஆமேன் வேதனையோடு வந்திருக்கிறாயா? ஆமேன் கஷ்டத்தோடு வந்திருக்கிறாயா? ஆமேன் மனபாரங்களை இறக்கி வை ஆண்டவரே. ஆமேன் அவர் பார்த்துக்கொள்வார். ஆமேன் துன்பங்களை துயரங்களை பாடல் அவரை சமூகத்தில் வச்சிரு. அவர் பார்த்துக்கொள்வார். ஆமேன் அவர் நமக்காக அதற்காகத்தான் இங்கே வீற்றிருக்கிறார். ஆமேன் கவலைகளை அவருடைய சமூகத்தில் போட்டு ஆமேன் அல்லேலூயா என்றும் எப்பொழுதும் இரக்கம் காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன் அல்லேலூயா 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 ஆண்டவருக்கு புதியொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். பாடுவது என் வாழ்வில் இன்பமையா உன்னருளே தேற்றுவது என் வாழ்வில் செல்வமையா உன் புகழே பாடுவது என் வாழ்வில் இன்பமையா உன் புகழே போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா வாழ்வில் செல்வமையா ஆமேன் ஆண்டவரை எக்காலமும் போற்றுடுவேன். ஆண்டவன் எக்காலமே போற்றிடுவேன். புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். அவர் புகழ் எப்பொழுதும் நாவில் ஒலிக்கும். நான் எக்காலமும் போற்றுடுவேன். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன். புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். அவர் புகழ் எப்பொழுதும் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். எல்லோரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நாமத்தை உயர்த்திடுங்கள். உண்மை நாவை உயர்த்திருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவது என் வாழ்வில் இன்பமையா உன்னருளே போற்றுவது என் வாழ்வில் செல்வமையா வாழ்வில் செல்வமையா அல்லேலூயா இயேசுவுக்கே நன்றி. நன்றியுடன் அவர் திருமண் நன்றியோடு அவர் திருமண் செல்வோம். நன்றியோடு அவர் முன் திரும்பும் செல்வோம். நன்றியோடு அவர் திரும்பும் செல்வோம். பார்க்கலாம் அவர் போற்றி ஆக்களிப்போம். அவர் போற்றி ஆக்கரிப்போம். அவர் போற்றி அல்பரிப்போம். ஹல்லேலூயா 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 மக்களை எனங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள். ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுவோம். கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். போன் வருதுண்ணா அஞ்சுதற்கு உரியவர் உலக அனைத்திலும் ஆளும் அவரே. ஹல்லேலூயா இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. நல்லா தெரியல. ஆமேன். அல்லேலூயா
இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கே பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஆமேன்.